மிராக்கிள் பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு. சோ இந்த அவளுக்கு ஒரு ரொம்ப வருஷமா அவளோட எலும்புகள்ல ஒரு இஷ்யூ இருந்தது. இது திடீர்னு நடுவுல அவளுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது வந்தது. அப்பதான் நாங்க அது வரைக்கும் எல்லாமே நார்மலா இருந்தது. சோ அது பாத்தீங்கன்னா அவளுடைய போன் வீக் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சு அவளுக்கு கொஞ்சம் நடக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ பகவான் கிட்ட எல்லாம் நாங்க ப்ரேயர் பண்ணோம், ஹோமா எல்லாமே பண்ணோம். அப்போ அவளுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அமைஞ்சது அப்போ. ஏன்னா இங்க அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க உடனே நாங்க ட்ரீட்மெண்ட் போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு நாங்க அமைஞ்சது. அதில் போய் நாங்க செஞ்சு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா படிப்படியான முன்னேற்றம், பகவானோட கிரேஸ்ல படிப்படியான முன்னேற்றம். இந்த போன மாசம் நாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அது போன் இஷ்யூ கம்ப்ளீட்லி கியூர்ட் தாசாஜி. டாக்டர் வாஸ் சோ ஷாக்ட். எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கு போனு, கம்ப்ளீட்டா இந்த இஷ்யூ அப்படியே பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ரேல அழகா தெரியும் அது எப்படி அந்த போன் பிரேக் ஆகி சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கண்டிஷன் அவளுக்கு அந்த இது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கிளீனா இருக்கு. அவங்க எனக்கு காட்டினாங்க எவ்வளவு கிளீனா நல்லா இருக்கு, நல்லா க்ரோ ஆயிருக்கு போனு. ரொம்ப வெரி குட், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் ஸ்டில் அந்த போன் வளைஞ்சிருக்கிறதுக்காக சர்ஜரி மட்டும் பண்ணணும், மற்றபடி எல்லாமே அவளுக்கு நார்மலா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு அம்மா அண்ட் பகவான். இது எவ்வளவு பெரிய விஷயம். இது ஒரு ஜெனட்டிக் இஷ்யூ அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் இதாயிட்டோம், என்னடா அம்மா பகவான் நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் இதை சரி பண்ணி தரணும்னு கம்ப்ளீட்டா பகவான் அம்மா கிட்ட தான் நாங்க இது பண்ணிருந்தோம். பட் சேம் வே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நீட்டா அம்மா பகவான் அது அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் அனதர் மிராக்கிள் தாசஜி. ஸோ அவளுக்கு அது நடந்தது. அம்மா பகவானுக்கு ரொம்ப நன்றி.